ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தாய் பிஎல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். லாஸ்ட் பார்ட்டில் ரதி இந்தியும் பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கல்ல. இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்கில் ரதி வீட்டுக்கு வந்திருக்கான். அங்கே அவங்க ஏதோ ஸ்பெஷலான ஃபுட்டு தாயில் ஏதோ செய்வாங்க போல். அதை அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ரதி அப்புறம் எல்லா அசிஸ்டண்ட்டும் ஒன்றா உட்காந்து அது ஜாலியாக செஞ்சுட்டு அது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நல்லா டான்ஸ் ஆடிட்டு செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூமெண்ட்டை. இவங்களை பார்க்கும்போது பாஸ் அசிஸ்டன்ட் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலியாட்டவே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ரதி கிட்ட சொல்கிறான். ஆக்சுவலாக ரதியோட கனவுல அவங்க அம்மா வந்திருப்பாங்க போல். அதுலேயும் அவங்க அம்மா ரதியை விளக்குற மாதிரி தான் அவனுக்கு கனவு வந்திருக்கு. அதை பற்றி கிட்ட சொல்லிட்டு இருக்க. சொல்கிறான், உங்கள் அம்மா பற்றி நீ தப்பாக நினைக்காத, அவங்க உன் நல்லதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. உனக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு உங்கள் அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே அவங்க உங்க கூட பேசி உன் வாழ்க்கை கெட்டுருமுன்னு தான் அவங்க பயந்துருப்பாங்க. அதோட டெக்கோட அப்பா பற்றி உனக்கு தெரியும்ல, அவரால் உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் உங்கள் அம்மா உன்னை விளக்கியிருப்பாங்கன்னு சொல்ல இப்போ தான் ரதிக்கு புரியுது. ஸோ ரதி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒரு ஆள் என் லைஃப்பில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கின்னு. இன்னொரு பக்கம் மெக்க காட்டினாங்கன்னா அவன் கிளாஸ் ரூம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே நோட்ஸ் இருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு தான் படிப்பில் ஆர்வம் தானே, அதனால் அந்த நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அங்கே டெக்கு வந்துடுறான். டெக்கை பார்த்தோன்னே இவன் ஓடுறான். அப்போ டெக்கு கை நீட்ட அப்போ தான் தெரியுது அந்த நோட்ஸ் டெக்கோட தான் போல். அதை விட்டுட்டு போயிட்டு வந்தால் டெக் அங்கே எடுக்க வந்திருக்கான். அந்த நோட்ஸை டெக் கட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஆனால் டெக் என்ன பண்ணுறான்னா அந்த நோட்ஸில் இப்போ எடுத்துகிட்டு வந்து மெக்கட்டை கொடுக்குறான். உனக்கு படிக்க பிடிச்சிருக்கு தானே, நானே உனக்கு படிப்பில் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு நிறையா சொல்லித்தரேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு மூவ் ஃபைட்டை நல்லபடியாக கற்றுறணுங்கிறான். ஆக்சுவலாக இவனுக்கு மூவ் ஃபைட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஆனால் இவன் அந்தளவுக்கு அதில் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லை. அதனால் மெக்கு கிட்ட இவன் ஹெல்ப் கேட்குறான். ஸோ மெக்கு இவனை கூட்டிகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக சண்டைலாம் போட முடியாதுல்ல, ஃபஸ்ட்டு அதுக்கு நிறையா பயிற்சி எடுக்கணும். அந்த மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் கொடுக்க டெக்கால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல, நிறையா அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு அங்கங்கே பிடிச்சிக்கிட்டனால மெக் தான் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி விட்டுட்ருக்கான். அப்போ டெக் அவங்ககிட்ட நீ என்ன தான் பழி வாங்குற என்னன்னு கேட்க அதுக்கு மெக் சொல்கிறான், எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம், அதை நீங்கள் எனக்கு கற்றுத்தரீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஏஞ்சல் ஆட்ட, என்னால் என்ன முடியுமோ அதை நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன்ட்டான். இதை கேட்கும்போது டெக்குக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் மெக்கு உடனே வாங்க மறுபடியும் பயிற்சி செய்யலான்ட்டு அவனை வழுக்க டைம் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் டெக் வீட்டில் உட்காந்து அவன் வலிக்கு ஒத்தனை வச்சுட்டு இருக்க. அப்படியே மெக் சொன்னதெல்லாம் தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரின்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தீக்கும் ரதிக்கும் ஒரு பக்கம் லவ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. அதை நினச்சி அவன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கான். அப்படி அவன் வீட்டு முன்னாடி குழப்பத்தில் நின்றுட்டு இருக்க. அப்போ ஜாம் பேசுகிறா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கன்ட்டு. அதுக்கு ரதியும் என் மனசில் பல குழப்பங்கள் இருக்குன்னு மேலே அவனுக்கு எந்த மாதிரியெல்லாம் ஃபீலிங்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் ஜாம் கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஜாமும் ரதியும் சர்வெண்ட் பாஸ் ஆட்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு அக்கா தம்பியாட்ட. ஸோ அதனால தான் அவன் ஜாம் கிட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் அவன் மனசில் இருக்க குழப்பத்தில் சொல்கிற. ஜாமுக்கு நல்லாவே புரியுது இது எந்த மாதிரி ஃபீலிங்ஸ்னு. ஆனால் இதனால் ரதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஜாம் நினைக்கிறா. அதனால் ரதி கிட்ட நீங்கள் தேவையெல்லாம் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, ஓவர் திங்க் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த தீக்கு தான் இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக தீயோட அசிஸ்டன்ட் தான் இவங்க கிட்ட என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்த சொல்லியிருப்பான். அதை ஜாம் ரதி கிட்ட சொல்ல ரதி ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். இன்னொரு பக்கம் டெக்கை காட்டினாங்கன்னா டெக்கோட அப்பா அவனுக்கு அந்த மினிஸ்ட்ரியில் ஏதோ பெரிய வேலையை வாங்கி தந்தணுன்ட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் டெக்குக்கு அதில் சுத்தமாக விருப்பம்ல. அவன் ஏதோ ஒரு ஆக்டிங் போட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இதை மெக் பார்த்துட்டு அவனும் டெக்கோட அப்பாவை தசை திருப்பறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போய் டெக் கிட்ட பேசுகிறான். ஆக்சுவலாக இவங்களும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வராங்க. இப்போ ரதி அவங்க அசிஸ்டண்ட்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்போ இன்னைக்கு வாட்டர் லிலிஸ் ஃபெஸ்டிவல் தானே, அப்போ நான் உன் கூட தான் வாட்டர் லிலிஸ் விடணும்னு நினைக்கிறேன், நீ என் கூட வரணும்னு சொல்ல ரதி கேட்குறான், அதுக்கு என்ன கூப்பிட்றீங்க, உங்கள் ஃபியான்ஸை கூட்டிகிட்டு போக வேண்டியதானன்ட்டு. அப்போ தான் தீக்கு தெரியுது ரதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு போலன்ட்டு. அவன் ரதிக்கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போக அதுக்குள்ளே தீயோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். உங்களை பாட்டி உடனே பார்க்க சொன்னாங்கன்னு சொல்ல இப்போ உடனே போயாகணும். அதனால் அவன் ரதிக்கிட்ட ஒன்று மட்டும் சொல்லிடுறான், நீ எதை நினச்சி குழப்பமாகாத, எல்லாத்தையும் நான் இன்னைக்கு நைட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ கண்டிப்பாக என் கூட அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு போகிறான்.
இதெல்லாம் டெக்கோட அப்பா யதார்த்தமா அந்த வழியில் வரும்போது ஒட்டி கேட்டுறாரு. அவருக்கும் தீயை பத்தின ரூமர்லாம் தெரியும் தானே, இதுல இந்த விஷயத்த வேற பார்த்துட்டாரா. ஸோ அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு தீக்கும் ரதிக்கும் இடையில ஏதோ இருக்குன்ட்டு. அதனால அவர் ஏதோ பெருசா பிளான் போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரதி குயி ஜாம்ல குழப்பத்துல இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வாட்டர் லிலிஸ்லாம் விட்டுறது கப்பிள்ஸ் தான் ஒன்னா விடுவாங்க போல. ஆனா தீ வந்து ரதி கூட பண்ணணும்னு நினைக்கிறான்ல, அவன் ஏன் அப்படி ரதியை கூப்பிடுறான்ட்டு இவங்கள குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் தீ சொன்ன மாதிரியே அன்னைக்கு நைட்டு ரதியை பார்க்க வரான். ஆனா ஜாம் வந்து தடுக்கிறா. ரதி வீட்டுல இல்லைங்கிறான். ஆனா ரதி எங்க போயிருக்கான்னு ஜாம் சொல்ல மாட்டா. அப்ப தீ கேக்குறான், நீ ஏன் இப்படி பண்ற, தயவு செஞ்சு ரதி எங்க இருக்கான்னு சொல்லுன்ட்டு. ஆனா ஜாம் என்ன சொல்றானா, நீங்க சொல்ற விஷயம் கப்பல்ஸ் பண்ண வேண்டியது, அதுக்கே நீங்க ரதியை கூப்பிடுறீங்க, இது ஒன்றும் எனக்கு சரியா படல, தயவு செஞ்சு ரதியை விட்டுருங்கன்னு சொல்ல. ஆக்சுவலா ஜாம் வந்து ரதிக்காக மண்டிட்டு தான் கேட்டுட்டு இருக்கா. அப்ப தீயும் அவகிட்ட மண்டிட்டு, நான் இதை பத்தி முழுசா யோசிச்சுட்டேன்னு சொன்னா அதுக்கு நீ என்ன சொல்ற, நீ கவலைப்படாத, ரதிக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு தீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாம் வந்து ரதி எங்க இருக்கானே சொல்றான். ஆக்சுவலா ரதி வந்து எம்பசியில தான் இருக்கான். அதனால தீயும் ரதியை பார்க்க அங்க போறான். ஆக்சுவலா அங்க போகும்போது எதுவும் காசிப் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் வந்து ஒரு காமனராட்ட தான் போறான். அவன் அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்டலாம் ரதியோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல அந்த ஆஃபீஸர்ஸும் ரதி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தீயை உள்ள விட்டாங்க. ஆக்சுவலாக ரதிக்கு இன்னைக்கு நைட் வந்து ரொம்பவே ஒர்க் இருக்கு, அதனால தான் அவன் வீட்டில் இல்லாமல் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ தீயும் நீ வேலை முடிக்கிற வரைக்கும் நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ரதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் சும்மாலாம் வெயிட் பண்ணிட்டு இல்லை, ரொம்ப சின்ன பையனாட்ட சேட்டை பண்ணிட்டே இருக்கான். அப்போ ரதியும் கொஞ்சம் அமைதியாக இருங்க குட்டி பையன் அதின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்க. இந்த சீன் வந்து ரொம்ப ஃபன்னாக நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ஃபெஸ்டிவலில் மெக்கும் லிலிஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கான். அதில் லாஸ்ட் இருக்க ஒன்று போய் டெக்கட்டை கொடுக்குறான். அதுவும் அந்த லிலிஸ் வந்து உடஞ்சிருக்கும், அதுக்கு நீ காசு கொடுன்னு சொல்லிட்டு சும்மா அங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டெக் அவங்க அப்பா ஒரு பொண்ணு கூட தான் போக சொல்லியிருப்பாரு. ஆனால் அவனுக்கு அந்த பொண்ணு கூட போக விருப்பம் இல்லை. அதனால தான் மெக்கா அங்கே கூப்பிட்டுருப்பான். எனக்கு வேற ஒரு பொண்ணு கூடலாம் போக விருப்பம் இல்லை, என் ஃப்ரெண்டான உன் கூட தான் போக விருப்பம்ன்ட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்ட்ரைனுக்கு ஒன்னா தான் ப்ரே பண்ணலாம் போகிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா உட்காந்து ஏதாவது சந்தேகம் வரும்ல, இப்படி ஒரு காமனரும் பெரிய இடத்துல இருக்காலும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களான்ட்டு. அதனால தள்ளி உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இடையில ஒரு கப்பிள்ஸ் வந்து உட்கார, அதை அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. பின்னாடி லைட்டாக அப்படியே சாஞ்சு ரெண்டு பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பிள்ஸ் கூட இருக்காம ரெண்டு பேரும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஒன்னா தான் ப்ரே பண்ணுறாங்க, ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு காட்டிக்காம பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைனுக்கு போகிறாங்க. தீ சாமி கும்பிட முன்னாடி போகிறான். ஆனால் ரதி வந்து ஏதோ தயக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கான். அப்போ தீ ரதி கிட்ட கேட்க ரதி சொல்கிறான், இல்லை இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது, உன் ஃபியான்சி தான் கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்கணும், நான் இங்கே நிற்கிறது சரியா இருக்காதுங்கிறான். அப்போ தீயும் ஏன் சரியா இருக்காது, நீ ஒரு ஆணுங்கிறனாலையான்னு கேட்குறான். ஆனால் ரதியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறான்னா, ஆல்ரெடி தீயை பற்றின காசிப் போயிட்டு இருக்கு, இதில் நம்மளும் தீ கூட இப்படி போய் சடங்கு பண்ணி எங்கே தீக்கு இன்னும் அவமானம் ஆயிருமோ, அவனை பற்றி எச்சா காசிப் வந்துருமோன்னு தான் ரதி பயப்படுறான். உங்களை மேலும் அவமானப்படுத்த நான் விரும்பலன்ட்டு ரதி சொல்ல, அதுக்கு தீ சொல்கிறான், ஒருவேளை அந்த காசிப்பில் உண்மையாக இருந்தா, அது உண்மைங்கிற ரீசனுக்காக தான் நான் அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் இருந்தா அப்போ நீ என்ன பண்ணுவ, அப்போ உனக்கு என் மேலே இருக்க பார்வை மாறுமான்னு கேட்க ரதி எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கான். உடனே தீ என்ன பண்ணுறான்னா, அவன் மட்டும் போய் அந்த வாட்டர் லிலிஸ் வச்சுட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறான். அப்போ ரதி தீயோட கையை பிடிச்சி, அப்போ ரதி தீ கிட்ட, உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் சரி, ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக ஒரு நல்லவங்களாக தான் இருப்பாங்க, நானும் அவங்கள என்னைக்கும் மதிப்பேன், எனக்கும் அவங்கள பிடிக்கும்னு சொல்ல தீ அடுத்த செகண்டு ரதியோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டு அவங்க மறுபடியும் கிஸ் பண்ண வர அப்போ ஒரு சத்தம், நீங்க மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்ட்டு. உடனே ரதியும் தீயும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா டெக்கோட அப்பா தான். அவர் தான் இதுக்கு முன்னாடி அவங்க பேசுறது ஒட்டி கேட்டார்ல. ஸோ தீ இப்படி ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவங்கள வசமா எல்லாரும் முன்னாடி மாட்டி விட்டலான்னு அவர் வந்திருக்காரு. ஆனா அங்க எங்க தேடி பார்த்தோம் தீயும் ரதியும் காணோம். இருட்டா வேற இருக்கா, அவங்க எங்க இருக்காருன்னு தெரியல. இவர் என்னன்னா தீ ரதி கிட்ட ப்ரொபோஸ் பண்றது எப்படியாச்சும் எல்லாரும் முன்னாடி காட்டிலான்னு நினைச்சு வந்திருப்பாரு. அப்பா கரெக்டா தூரத்துல சத்தம் கேட்க அவங்கள புடிங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் வச்சு ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்க. சார் உங்களை பத்தி வெளியே பரவிட்டு இருக்க ரூம் எல்லாம் உண்மைதான் போலியன்ட்டு அப்படியே ஜாலியா சிரிச்சுட்டே வந்து முன்னாடி நிக்க, அப்பதான் அவர் பாக்குறாரு அங்க அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருக்கிறது தீயும் ரதியும் இல்ல, மெக்கும் டெக்கும். அவங்களும் தானே அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருப்பாங்க, இவங்க அப்பாவை பார்த்தானே ஒளிஞ்சிருப்பாங்க போல. டே மகனே நீ என்னடா இங்க பண்றேன்னு கேட்க, அப்ப மெக் சமாளிக்கிறான், இவர் வந்து என்னோட ரிக்ஷா வாடகைக்கு எடுத்திருக்காரு, இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருந்தாரு, அவங்க கூட ரொம்பவே அழகா இருந்தாங்க, சார் இப்போ எனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆச்சு, நீங்க வரீங்களான்னு சொல்லிட்டு டெக்கும் மெக்கும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டெக்கோட அப்பாக்கா இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் தீயும் ரதியை காட்டினாங்கன்னா ஆக்சுவலாக அவங்க தண்ணிக்குள்ளே போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ தீ ரதி கிட்ட சொல்கிறான், எனக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் ஆணோ பெண்ணோ
அவங்களை நீ மதிப்ப, அவங்கள உனக்கு பிடிக்கும் தானேன்னு சொல்ல ரதியும் ஆமான்னு சொல்றான். இப்ப தியும் ரதியை கிஸ் பண்றாங்க. ஹாய். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இப்பதான் ரதியும் தியும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அவங்க நாளே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரதி கண் முழிச்சு பார்க்கும்போது கூட எதுக்கால தான் தி இருக்கான். ஃபர்ஸ்ட் ரதி அதை கனவுன்னு தான் நினைச்சுக்கிறான். அப்புறம் தான் தெரியுது அது உண்மைன்ட்டு. அப்ப ரதிக்கு வந்து எப்பவுமே பிளசண்டா ஃபீல் ஆகுற மாதிரி ஒரு பூவெல்லாம் தி கொடுக்குறான். ரதிகா ரொம்ப சையா இருக்கு. அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் டீ குடிக்கும் போதும் தி ரதியை சைட் அடிச்சுட்டே தான் இருக்கான். இதெல்லாம் ஜாமும் நோட் பண்ணிட்டு இருக்க. தி ஜாம் அங்கிருந்து துரத்திடுறா. ஆனா ஜாமுக்கா இங்க என்னடா நடக்குதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் வழக்கமா நடக்கும்ல, அந்த கிளாஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க எக்ஸாமும் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் வந்து எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டெக்கோட அப்பா தான் முழிச்சு எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு அதுல எதுவுமே தெரியல போல. அவர் தான் லேட்டாவும் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாரும் கிளம்பும் போது டெக் வந்து ரதி கிட்ட கேட்குறான், நீங்கள் எங்கே போகணும், அதை எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்கிறதுன்ட்டு. அதுக்கு ரதி ஆன்சர் சொன்னோன்னே இவன் நேராக ஓடி போய் மெக்கிட்ட தான் சொல்கிறான். ஏன்னா மெக்கை போய் சவாரி எடுக்கும் போது அவனுக்கு தேவைப்படும்ல, அதனால மெக்கிட்ட சொல்ல. மெக்கும் இத்தனை நாள் ஃப்ரெஞ்சு கற்றுட்டு தானே இருக்கான். அவனும் நல்லா பேசுகிறான். இப்படியே இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க இவங்க ஃப்ரெண்டாட்ட பேசுறதெல்லாம் டெக்கோட அப்பா கேட்டுறாரு. சாதாரண வேலைக்காரன், நீ எப்படி என் பையனை பேர் சொல்லி கூப்பிடலான்னு சொல்ல மெக் சொல்றான், இல்ல நீங்க தப்பா எடுத்துட்டீங்க. அவர் தான் என்கிட்ட அப்படி பேசிட்டு இருந்தாரு. நான் அவரை மரியாதையெல்லாம் பேசல. நான் ஒரு அடிமை, நான் எப்படி அவர் அப்படி பேச முடியும்னு மீக் வாலண்டியரா தன்னை தாழ்த்தி பேச, உன் இடத்த நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான் சொல்லிட்டு டெக்கோட அப்பா போறாரு. ஆக்சுவலா டெக்கே வந்து நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல தான் வந்திருப்பான். ஆனா மெக் தான் தடுத்து இப்படி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு ஃபெஸ்டிவல் வருது. அந்த ஃபெஸ்டிவல்னா கிரத்தாங்னு ஒன்று செஞ்சு அது எல்லாரும் தண்ணியில் விடுவாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு தேவையான கிரத்தாங்க இங்கே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. தி ரதி அசிஸ்டன்ட் எல்லாரும். தியும் ரதியை பாராட்டிட்டு இருக்கான், நீ சூப்பராக செஞ்சுட்டு இருக்கேன்னு. அப்போ ரதியை பார்க்க ஒரு ஆள் வராங்க. யாருன்னா ரதியோட அப்பா கூட இன்னொரு ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர் தான். ரதி அவரை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அவரை போய் ஹக் பண்ணிட்டு அவர் கூட பேச போயிட்டான். ஆனால் தியோட முகத்தை பார்க்கணுமே, பாவமாக பார்த்துட்டு இருக்கான். ரதியும் அந்த ஆஃபீஸரும் டீ குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. அதுவும் சிரிச்சு பேசுறாங்களா. அப்போ தி முகத்தை பார்க்கணுமே, அப்படி என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு அவன் கடுப்புல அவன் கத்தி சிரிச்சிட்டு இருக்கான். இதை குய்யஞ்சாம பார்த்து தியோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உங்க மாஸ்டர் நார்மலா தான் இருக்காருன்ட்டு. ஆக்சுவலா அந்த ஆஃபீஸர் ரதி கிட்ட அவங்க அப்பா கொடுத்தாருன்னு ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கான். அதோட அவங்க அப்பா ரதி எப்ப பிரெஞ்சுக்கு ரிட்டர்ன் ஆகணும்ட்டு டேட்டையும் சொல்லிட்டதா சொல்றான். இதை கேட்டோன்னு ரதி ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் கிளம்பிடுறாரு. அப்போ தி வந்து ரதி கிட்ட பேசுகிறான், இன்னைக்கு கிரத்தாங் ஃபெஸ்டிவலில் நீ என் கூட தான் கிரத்தாங் வேணும், வேற யார் கூடயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு ரதியும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மெக்கையும் டெக்கே காட்டினாங்கன்னா டெக் வந்து மெக்கிட்ட சொல்கிறான், நீ ஏன் எங்கள் அப்பா கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல வந்ததை தடுத்த, நான் அப்பயே சொல்லியிருப்பேன்னு சொல்ல மெக் சொல்கிறான், உங்களுக்கு அந்தளவு தாராள மனசு இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் அப்படி சொல்கிறது அங்கே சரியா இருக்காது. நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படுறீங்களா என்னன்னு கேட்க டெக் சொல்கிறான், ஆமாம் நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ எதுலேயும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்கிறான். எனக்கு அதுவே போதும்ன்ட்டு மெக் சொல்லிட்டு இருக்க. டெக் இன்னொன்று சொல்கிறான், இன்னைக்கு கிரத்தாங் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதில் என் ஃபியான்சி கூட நான் போகணுன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. ஆனால் நான் தான் எப்பயும் ரூல்ஸை மதிக்க மாட்டேன்ல, அப்பயும் நான் உன் கூட தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ தி வந்து அவனோட ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர ரதி வந்து அந்த கிரத்தாங் ஃபெஸ்டிவல் போக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு லேடி பான்னு ஒருத்தவங்க வராங்க. தியோட பாட்டி தீக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இந்த லேடி பா. தியும் ரதி கிட்ட அந்த பொண்ணை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்க பாட்டி அந்த கிரத்தாங் ஃபெஸ்டிவலுக்கு தியே இந்த பொண்ணு கூட போக சொல்லியிருக்காங்க போல. ஆனால் தி வந்து இல்லை நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ரதி சொல்கிறான், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் குய் கூடயும் ஜாம் கூடயும் போய்க்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் ஃபியான்சி கூட போங்கன்ட்டு. அவன் வந்து அவனுக்கு எதுவும் கவலை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் தீக்கு தெரியுது ரதி ரொம்ப கவலைப்படுவான்ட்டு. இதை அந்த லேடி பாவும் நோட் பண்ணுறா. இன்னொரு பக்கம் தியோட வீட்டில் காட்டினாங்கன்னா தியோட ஃபேமிலியும் லேடி பாவோட ஃபேமிலி டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தி சொல்கிறான், எனக்கு இப்போ கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றணும், கொஞ்ச நாள் கழிச்சு வேணா இந்த கல்யாணத்தை வச்சுக்கலான்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. அங்கே யாரும் அவன் விருப்பத்தை ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. இதில் அந்த பொண்ணு கூட அவன் ஃபெஸ்டிவல் போயே ஆகணும்னு அவங்க பாட்டி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே மெக்கே டெக்கே காட்டினாங்கன்னா அவங்க எப்படியும் அந்த ஆளுங்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ மெக் சொல்கிறான், நீங்கள் உங்கள் ஃபியான்சி கூடயே போயிருக்க வேண்டியதானே, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்ல. அதுக்கு டெக் சொல்கிறான், ஏன் என்னை பார்த்தா கவலையா இல்லையான்ட்டு. இப்போதான் டெக் மனசை திறந்தே பேசுகிறான். எங்கள் அப்பா மினிஸ்ட்ரியில் பேசி எனக்கு ஒரு பெரிய வேலை வாங்கி தந்தணும்னு பார்க்குறாரு. ஆனால் எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. எங்கள் அப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் இவனுக்கு இந்த வேலை செட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது அவங்களாம் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு முட்டாள வேலைக்கு தேர்ந்தெடுக்க தயாராகவே இல்லை.
எனக்கும் அந்த வேலைக்கு போக விருப்பம் இல்லை தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் ஒரு பெரிய இடத்து பையங்கிறனால எனக்கு பிடிக்காத நிறையா விஷயத்த நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி நான் கட்டாயப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு பிடிச்சது நான் ஒன்று செய்கிறேன்னா அது மூவ் ஃபைட் மட்டும்தான். அது பண்ணும்போது மட்டும்தான் நான் நானாகவே ஃபீல் பண்ணுறேன். ஆனால் என்னை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ கூட இதை பற்றி நான் உங்ககிட்ட மட்டும்தான் மனசு திறந்து பேசியிருக்கேன்னு சொல்ல அதுக்கு மெக்ஸ் சொல்கிறான், எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது நான் ரொம்ப உடம்பு முடியாமல் போய் கிட்டத்தட்ட மோசமான நிலமையில இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா அவங்களோட நிலத்தெல்லாம் அடகு வச்சு தான் எனக்கு காசு ரெடி பண்ணி வைத்தியம் பார்த்தாங்க. ஆனால் அதில் எங்கள் அம்மாவை ஏமாற்றி அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த வழியிலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ என்னோட லட்சியம் முழுக்கவே எங்கள் அம்மாவோட அந்த நிலத்தை மீட்டெடுக்கணும் தான். அதுக்காக தான் நான் கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். அதுக்காக மட்டும்தான் உழைச்சிட்ருக்கேன்னு சொல்ல இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரதியை காட்டினாங்கன்னா ரதி தீக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா தீ வந்து அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி விட்டுருப்பான், நான் கண்டிப்பாக அந்த ஃபெஸ்டிவலுக்கு உன் கூட கிரத்தாங் விட வருவேன், என்னை நம்பி நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் ரதி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அந்த ஃபெஸ்டிவலே முடிய போகுது. ஸோ லேட் ஆகுதுன்னு குய்யும் ஜாமியும் அவங்க கிரத்தாங் விட அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் ரதி மட்டும் தனியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தீயை காட்டினாங்கன்னா அந்த பொண்ணு கூட தான் அவன் இருக்கான். அவன் ஒரு கட்டத்தில் சொல்லிடுறான் அந்த பொண்ணுக்கிட்ட, நீங்கள் போய் அந்த கிரத்தாங்க விடுங்க, நான் வந்து இங்கேயே நிற்கிறேன்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா, ஏன் உங்களுக்காக வேற யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களான்ட்டு. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நீ எங்கள் கூட வரலின்னா பின்னாடி அதனால் வர விளைவுகள் நிறைய அதிகமாக இருக்கும். அதை ஏற்க நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு கேட்க தீ வந்து அதுக்கெலாம் தயாராக தான் இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணும், நீங்கள் இப்போ எனக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல தீ வந்து அந்த பொண்ணை சேஃபாக வீட்டில் விட்டு கிளம்பலான்னு நினைக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா, உங்கள் முன்னாடி நான் தனியாக போய் கிரத்தாங்க விடுறது எனக்கு அவமானம் தான், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் தீ அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் நேரம் ரதியை தேடி தான் ஓடுறான். பார்த்தா ஒரு இடத்துல அந்த கிரத்தாங் மட்டும் தனியாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு இவன் ரதியை தேடிட்டு இருக்க ரதி வந்து இந்த பட்டாசுலாம் வெடிப்பாங்கல்ல அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ரதியை பார்த்தோன்னே இவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, ரதிக்கும் ஹாப்பியாக இருக்குது தீ வந்துட்டான்ட்டு. அதுக்கப்புறம் இவன் கிரத்தாங் விடலான்னு போக ரதி என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் டைம் டிலே பண்ணிகிட்டே இருக்கான். வேணாம் நம்ம அப்புறம் விடலானே சொல்லிட்டு இருக்கான். அப்போ தீ கேட்டுறான், உனக்கு என்னதான் பிரச்சனை, உன் மனசில் என்ன குழப்பம், என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும் போது தான் ரதி கேட்குறான், நீ இந்த கிரத்தாங்க இதுக்கு முன்னாடி யாரு கூட விடலதான்னுட்டு, அதாவது அந்த பொண்ணு கூட விட்டுருப்பானோன்னு தான் இவன் கவலைப்படுறான். அதுக்கு தீ சொல்கிறான், இவ்வளோதானா, நான் கண்டிப்பாக அது யாரு கூடயுமே பண்ணல, ஏன்னா இந்த விஷயத்த நான் உன் கூட மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு. அப்போதான் ரதிக்கு ரிலீஃபே ஆகுது. அதுக்கப்புறம் தீ அந்த கிரத்தாங்க எடுத்துகிட்டு போய் வேண்டாம், நான் என் உடல் ஆத்மா அத்தனையும் ரதியை மட்டுமே நினைக்கணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு தீ வேண்டிகிட்டு இருக்க. அப்போ ரதி வரான். அவனும் அந்த கிரத்தாங்க தொட்டு, நானும் என் உடல் ஆத்மா எல்லாமே தீயை மட்டும்தான் நினைக்கணும்னு ஆசைப்பட்றேன், தீயை மட்டும்தான் அப்படின்னு சொல்ல இந்த சீன் அப்படியே ஒரு லவ் கன்ஃபஸ் ஆட்டம் நடந்துருது. இந்த சூப்பரான சீனோட இந்த பார்ட்டும் முடியுது. ஸோ இனி இந்த ட்ராமாவில் வர இன்ட்ரெஸ்டிங்கான லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.